மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களுக்காக நடத்தப்படும் உலக பாரா தடகள விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு டெல்லியில் நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2200 வீரர்கள் பங்கேற்றனர். 186 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்திய வீரர்கள் சுமித் அன்டில், சந்தீப் சிங் சாகர், ரிங்கு ஹூடா ஆகியோர் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று அசத்தினர். சைலேஷ் குமார், நிஷாத் குமார் ஆகியோர் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றனர். பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் சிம்ரன் சர்மா தங்கம் வென்று சாதித்தார். அந்த வகையில் இந்திய வீரர் வீராங்கனைகள் மொத்தம் 6 தங்கப்பதக்கம் வென்றனர். இது தவிர ஓட்டப்பந்தயம், வட்டு எறிதல், குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல் என பல வகை போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் 9 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்றனர். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான உலக பாரா தடகள போட்டிகளில் இந்தியாவுக்கு மொத்தம் 22 பதக்கங்கள் கிடைத்தன. இது முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்திய வீரர்களின் உச்சபட்ச சாதனையாகும். உலக பாரா தடகள போட்டிகளில் இதற்கு முன் 17 பதக்கங்கள் வென்றதே இந்தியாவின் உச்சபட்ச சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கத்தார், ஐக்கிய அரசு எமிரேட்ஸ், ஜப்பான் நாடுகளின் வரிசையில் உலக பாரா தடகள போட்டிகளை நடத்திய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் அதிக பதக்கங்கள் வென்று குவித்த இந்திய பாரா தடகள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: டெல்லியில் நடந்த உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மிக சிறப்பாக நிறைவடைந்துள்ளது. இந்திய வீரர்கள் இதுவரை இல்லாத வகையில் மிகச் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தினர். அந்த வகையில் 6 தங்கம் உட்பட 22 பதக்கங்கள் வென்று புதிய சாதனை படைத்துள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவர்களின் சாதனை பிறருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. வீரர்களின் எதிர்கால முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். இதில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டுகிறேன். இம்முறை டெல்லியில் இந்த போட்டிகள் நடந்ததில் நமக்கு பெருமை. போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்.